Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா CBSE class 11 computer science with python. ஸோ இந்த சப்ஜெக்டில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் 7 வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம்னா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம், லூப் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறமேட்டா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ், அதாவது டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ எப்போ வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல இந்த டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு டெசிஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து திங்க் பண்ணி எய்தர் we have to go with yes or false. ஸோ நமக்கு டெசிஷன் மேக் பண்ணுறோம், நமக்கு எந்த முடிவு எந்த இடத்துல எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாத போது we are taking some decision. இப்படி இந்த பக்கம் போனால் என்ன நடக்கும், இல்லை இந்த பார்ட்டில் போனால் என்ன நடக்கும்ன்றத ஒரு ப்ரோக்ராம் மூலமாக நம்ம சொல்ல போகிறது தான் இந்த டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன். ஸோ இதில் என்னென்ன டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். The basic decision statements in computer is selection structure. ஸோ இங்கே பேசிக்காக ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா அது வந்து செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ செலெக்ஷன்னாலும் டெசிஷன்னாலும் ஒன்று தான். நமக்கு எது வேணுமோ அந்த ரூட் செலக்ட் பண்ணி அது மூலமாக ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நமக்கு ட்ரூ வேணும்னா ட்ரூ சைடு போக போகிறோம், ஃபால்ஸ் தான் நமக்கு வேணும்னா ஃபால்ஸ் சைடும் போகலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The decision is described to a computer as conditional statement that can be answered true or false. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் வந்து எய்தர் நமக்கு 2 ஆன்சர் தான் கொடுக்க போகுது, ஒன்று ட்ரூ அப்படி இல்லைனா ஃபால்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது. The Python language provide the following conditional, அதாவது decision making statement. ஸோ என்ன மாதிரியான conditional statements இருக்குது, என்ன மாதிரியான decision making statements இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து if statement, செகண்ட் வந்து if else statement, தேர்ட் வந்து if else statement, லாஸ்ட் வந்து nested if else statement. இப்போ நம்ம இந்த decision making statement தான் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். வி ஆல்ரெடி நோ தட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு வர கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு எய்தர் ட்ரூ or false தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆல்சோ யூஸ் டு டெஸ்ட் லாஜிக்கலி வெதர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே நம்ம அந்த ப்ரோக்ராமில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்படி இருந்தாலுமே லாஜிக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கண்டிஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். என்ன எப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸில் வந்து இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எப்போவுமே கண்டிஷன் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இஃப்க்கு அடுத்து தான் நம்ம டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், வித் கோலனோட கொடுக்கணும். எப்போவுமே பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது முடியும் போது கண்டிப்பாக கோலன் இருந்தே ஆகணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் அப்புறம் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு கோலனோட முடிக்கிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது n ஈக்குவல்ட்டு இன்டீஜரில் வாங்குகிறேன் இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் நான் வாங்க போகிறேன்.
ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா எண்ணில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. இங்கே என்னன்றது ஒரு வேரியபிள். இப்போது இஃப் n less than or equal to 10, இங்கே n less than or equal 10ன்றது கண்டிஷன். இது இஃப்க்கு அப்புறம் தான் எப்போயுமே கண்டிஷன்ஸ் வரும், முடியும் போது கோலன். ஸோ சின்டாக்ஸ் தகுந்த மாதிரி நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ நமக்கு வரும். இப்போ யூசர் வந்து அவுட்புட்டில் வந்து என்டர் நம்பர் 6 கொடுக்குறாங்க அப்படின்னா 6 வந்து இங்கே லெஸ் தென் 10, அதனால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் இஸ் ட்ரூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிக்யூஷன். ஸோ இஃப் எல்ஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிக்யூஷன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஃபால்ஸையும் அது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிக்யூஷன். The if-else statement is called alternative execution, in which there are two possibilities and the condition determines which one gets executed. ஸோ இதில் ஆல்டர்னேட்டிவ் பார்த்து அதுவாக எடுக்கும். இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அதே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் இஃப் கொடுக்குறோம், அது கூட டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஃப்பும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். ஸோ ஒரு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், அந்த வேரியபிள் n வேல்யூ வந்து அந்த வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போது அந்த n வந்து லெஸ் தேன் ஈக்குவல் 10 இருந்தால் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருக்கும். இல்லை அந்த நம்பர் வந்து ஃபால்ஸாக இருந்தது, கண்டிஷனுக்கு ஃபால்ஸாக வருது அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 12 கொடுக்குறாங்க, 12 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 10 கண்டிப்பாக கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இஃப் elif else statement. elif is a keyword used in Python in replacement of else if to replace another condition in the program. So actually elifன்றது ஒரு கீவேர்டுன்றது நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த elifோட பிரீஃப் எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தோன்னா else ifோட ஷார்ட் ஃபார்ம் தான் elif. ஓகே, டு பிளேஸ் அனதர் கண்டிஷன் இன் த ப்ரோக்ராம். ஸோ இங்கே எல்எஃப்ன்றது என்னென்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் வரப்போகுது, அதுதான் எல்எஃப் கண்டிஷன். திஸ் இஸ் கால் செயின்டு கண்டிஷனல். ஏன் செயின்டு கண்டிஷன்னா செயின் எப்படி ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இஃப் லூப்புக்குள்ளே இன்னொரு இஃப் லூப் வந்து இருக்குன்றதுனால இது செயின்டு கண்டிஷனல். செயின்டு கண்டிஷன்ஸ் அலோவ்ஸ் த டூ பாசிபிலிட்டி and need more than 2 branches. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 2 branches வந்து தேவைப்படும். ஏன்னா ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் வரதுனால 2 possibilities and need more than 2 branches. ஓகே, ஸோ இங்கே சின்டாக்ஸ் எப்பயும் போல் இஃப் கொடுக்குறோம், இஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா மறுபடியும் elif எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே போகும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் elif எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இஃப் elif else ஸ்டேட்மெண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள், இப்போது nன்ற ஒரு வேல்யூ வாங்குகிறேன். இப்போது இஃப் n less than or equal 5, அந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 5 இருந்தால் எனக்கு கண்டிஷன் இஸ் லெஸ் தேன் 5ன்றது பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்எஃப்குள்ளே போகும். அந்த n வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 10 அண்ட் n greater than 5 இருந்தால் மட்டும் நமக்கு கண்டிஷன் இஸ் பிட்வீன் 10 and 5 எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நமக்கு இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது கண்டிஷன் இஸ் மோர் தென் 10ன்றதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு 12 வந்திருக்கு, யூசர் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 5 பார்க்குறோம், கண்டிஷன் வந்து தப்பு,
கரெக்டுங்களா? ஸோ இங்கே அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்எஃப்குள்ளே போகாது. இங்கே மேலேயே நமக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்றதுனால எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த கண்டிஷன் தான் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எல்எஃப்குள்ளே போகும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்லேயே நமக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனதுனால டேரெக்டாக எல்ஸ்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு ப்ரோக்ராம் வந்து கண்டிஷன் இஸ் மோர் தென் 10க்கு மேலே வந்தாலே நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. nested if else statement. So nested if else statement அப்படின்னா என்னென்னா we can write an entire if else statement in another if else statement called nesting. ஸோ ஒரு if else ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு if else ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். அந்த கண்டிஷன் பேரை என்னன்னு பார்த்தோம்னா நெஸ்டிங் அப்படி சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு குருவி கூடு கட்டுனா அதோட கூடு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சிருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு if else ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இன்னொரு if else ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா join பண்ண போகிறோம். and the statement is called nested if. In the nested if construct you can have an if elif else construct inside an if elif else construct. ஸோ ஒரு if elif else constructக்குள்ளே நீங்கள் இன்னொரு if elif else constructை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுதான் nested if else. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். if டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதே சமயத்தில் இந்த கண்டிஷனுக்குள்ளும் போகும். ஸோ இஃப் டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேங்களா? மறுபடியும் இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்எஃப்குள்ளே வரும். இப்போ கடைசியாக இந்த எல்எஃப்குள்ளே இந்த எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இந்த எல்எஃப் வந்து ஃபால்ஸ்னும் போது கடைசியாக எல் ஸ்டேட்மெண்ட் வரும். இங்கே அதே தான், இந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எல்ஸ்க்கு தான் வரும். ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே டெஸ்ட்டுக்கு வரும். அதேமாதிரி இந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எல்எஃப்க்கு போகும். அப்படி இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னு போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இஃப் எக்ஸ்ப்ரெஷனுக்கு வரும். அதுக்கப்புறமேட்டா அது ட்ரூவாக இருந்தால் இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எல்எஃப்க்கு வரும். இதே இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்எஃப் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் n equal to int input of enter number. If n less than or equal to 15, then if n equal to 10, print OK, else print use another option, finally else print more than 15. இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து யூசர் வந்து நமக்கு 11 கொடுத்துருக்காங்க. இப்போது 11 less than or equal to 5 எஸ் கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால் நம்ம இங்கே போகிறோம். இங்கே பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால தான் நான் நெக்ஸ்ட் இஃப் போகிறேன். அதே 11 ஈக்குவல் 10 கேட்குது. இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றதுனால நமக்கு எது வருது? யூஸ் அனதர் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இஃப் ட்ரூவாக இருந்தால் இங்கே போகும். இதே இந்த இஃப் ஃபால்ஸாக இருந்தால் இந்த மெயின் எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே இஃப் n equal 0ன்றது 10ன்றது ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் ஓகேன்னு வரும். இந்த கண்டிஷன் n equal 10ன்றது ஃபால்ஸ் ஆனதுனால எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் லூப்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் இட்ரேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்மளோட ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே லூப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லூப்ஸோட இன்னொரு நேம் தான் இட்டரேஷன். ஓகேங்களா? அதை பற்றின கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வென்ஷியலி ஒன் ஆஃப்டர் அனதர். இப்போ என்கிட்ட ஒரு நம்பர்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, இல்லை சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த லூப்பிங்கில் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் ஆகும்போது அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர் தான் வரும். ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் பிரிண்ட் ஆகும். இன் சம் சிச்சுவேஷன் எ பிளாக் ஆஃப் கோட் நீட்ஸ் ஆஃப் டைம்ஸ். ஸோ n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தீஸ் ஆர் ரிப்பிட்டேட்டிவ் ப்ரோக்ராம் கோட்ஸ். ஸோ அந்த n நம்பர் வரைக்கும் அது ரிப்பீட்டட் ஆகிட்டே
எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இதை வந்து ரிப்பிட்டேட்டிவ் ப்ரோக்ராம் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த கம்ப்யூட்டர் ஹேவ் டு பர்ஃபார்ம் டு கம்ப்ளீட் த டாஸ்க். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது ரிப்பீட்டடாக கண்டினியூவாக அது எக்ஸிக்யூட் ஆகி தான் இருக்கணும். த ஃபாலோவிங் ஆர் த லூப் ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிள் இன் பைத்தான். ஸோ இதெல்லாம் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நெஸ்டட் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது மூணுமே வந்து பார்த்தோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். வைல் loop statement. இந்த while loop statement அப்படின்னா என்னன்னா, a while loop statement is a in Python programming language repeatedly execute a target statement as long as given condition is true. ஸோ இந்த while loop என்றது என்னன்னா, நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம் அகெயின் அண்ட் அகெயின் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது அது எக்ஸிக்யூட் ஆகாமல் ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். அதுதான் வந்து பார்த்தோன்னா வைல் லூப் கண்டிஷன். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வைல் கொடுக்குறோம், வைலுக்கு அப்புறம் நம்ம ஒரு கண்டிஷன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு கோலன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எஸ்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வைல் லூப் இங்கே பார்த்தீங்கன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் சம் ஆஃப் நம்பர். இப்போ நான் ஒரு 5ன்னு கொடுத்தேன்னா 5 வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 + 3 + 4 + 5 + 5 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் n = int input of enter நம்பர். யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம். இப்போது இனிஷியலாக s = 0 கொடுக்குறேன். ஏன்னா நான் சம் பண்ண போகிறதுனா இனிஷியல் வேல்யூ s = 0 கொடுக்குறேன். இப்போது வைலுக்கு அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், அதாவது ஒரு கண்டிஷன் n > 0. ஏன்னா 0க்கு மேலே இருந்தால் தான் என்னால் ஆட் பண்ண முடியும். அதனால் n > 0ன்னு கொடுத்துட்றேன். அப்படி n > 0 இருந்ததுன்னா s = s + 1 and n = n - 1 கொடுத்துட்டு கடைசியாக பிரிண்ட் சம் s கொடுக்குறேன். இப்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே எப்படி அது வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் a = இது வந்து இது வந்து இன்னொரு அவுட்புட். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா a = 1 நான் எடுத்துக்கிறேன். இப்போது while a < 5, இப்போது a வேல்யூ 1. ஸோ 1 < 5ன்னும் போது print a star a. ஸோ a வேல்யூ 1 × 1 1 வரும். இப்போது a = a + 1ன்னும் போது a வேல்யூ ஆல்ரெடி 1. ஸோ 1 + 1 நமக்கு அவுட்புட் என்ன வருது? 1 வரும். இப்போ மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும்னா a வேல்யூ வந்து 2, 1 + 1 2 வரும். கரெக்டாக? இப்போ a வேல்யூ கரண்ட் வேல்யூ 2. இப்போ 2 < 5 பார்க்குது. ஆமாம். அப்போ 2 × 2 4 வரும். ஓகேவா? ஸோ 4 பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா a = a + 1. அப்போ ஆல்ரெடி a வேல்யூ 2, 2 + 1 3. ஸோ இது மாதிரி < 5 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து கண்டிஷன் <= ஈக்குவல் வரும்போது 5 <= 5 வரும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வைல் லூப். நெக்ஸ்ட் யூஸிங் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வித் வைல் லூப். இது வரைக்கும் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் கூட தான் பார்த்துருப்போம். பட் வைல் லூப் கூடவும் நம்ம எல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். Python supports have an else statement associated with the loop statement. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லூப் ஸ்டேட்மெண்ட்டு கூடவும் நம்ம else வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். if the else statement is used with the while loop, the else statement is executed when the condition is false. இப்போது நம்ம ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த while கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா எல்ஸ் கண்டிஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வராமல் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு லிஸ்டட் த எல்ஸ் இன் while loop. இப்போ c = 0 எடுத்துக்கிறேன். while c <= 3. இப்போ 0 < 3ன்னும் போது கண்டிஷன் என்ன ஆகும்? ட்ரூ. அதனால் பிரிண்ட் இன்சைட் த லூப் ஒரு தடவை நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ c = c + 1 அப்படிங்கும்போது இப்போ c வேல்யூ 1. இப்போ 1 < 3யா? எஸ், கண்டிஷன் ட்ரூ. அதனால் அகெயின் இன்சைட் லூப்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ c வேல்யூ 1, 1 + 1 2. இப்போ 2 < 3ன்னு பார்க்குறோம். எஸ், கண்டிஷன் ட்ரூ. அதனால் இன்சைட் லூப் அது நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போது என்ன ஆகும்னா 3 + 1 பார்க்குறோம். ஸோ 3 + 1ன்றது 4 ஆகுது. ஸோ 4 < 3யா? இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்றதுனால நமக்கு என்ன ஆகுது? எல்ஸ் கண்டிஷனில் என்ன இருக்குது?
அவுட் சைட் லூப் இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் இங்கே அவுட் சைட் லூப்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் while loop with else statement. Next, for loop statement. The for loop is another repetitive control structure and is used to execute a set of instructions repeatedly until the condition become false. ஸோ இதுவுமே இந்த for loopமே வந்து பார்த்தோன்னா லைக் while loop மாதிரி தான். எல்லா லூப்புமே வந்து ஒரே மாதிரி தான். செட் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். The for loop is another repetitive control structure and is used to execute a set of instructions repeatedly. ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குன்னா அது ரிப்பீட்டடாக அது என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது அது எக்ஸிக்யூட் பண்ணுறதை நிறுத்திடும். The for loop in Python is used to iterate over a sequence. அதாவது இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் தான் நம்ம வந்து இந்த for loop யூஸ் பண்ணி இட்ரேட் பண்ண போகிறோம். என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம், டப்பிள் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த for loop வந்து இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் அதர் இட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ இட்ரேட்டிங் ஓவர் அ சீக்வன்ஸ் இஸ் கால்ட் ட்ராவல்ஸ். ஸோ இட்ரேட்டிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு லெட்டருக்கு அப்புறம் இன்னொரு லெட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் வந்து இட்ரேட்டிங். அதுக்கு இன்னொரு நேம் வந்து ட்ராவல்ஸு. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் val in expression. ஸோ இங்கே வேல்ன்றது வேரியபிள், எக்ஸ்பிரஷன்றது கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனுக்குள்ளே அந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லைன்னு பார்க்க போகிறோம். சாட்டிஸ்ஃபை ஆனால் பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபார் கூட நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கு, டப்பிள், லிஸ்ட்டு, டிக்ஷனரி அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்றது என்னென்னா இதில் வந்து பிகின் வேல்யூ இருக்கும், எண்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எண்ட் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ -1 நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பிகினுக்கு ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நான் 1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா எண்டிங் வேல்யூ வந்து 5 அப்படி நான் எடுத்தேன்னா ஸோ இங்கே நமக்கு n-1ன்றது நமக்கு வேணும். ஸோ n-1ன்றது என்னன்னா 5 - 1, 5ன்றது எண்ட் வேல்யூ, அது கூட -1 வச்சுட்டேன்னா நமக்கு 4. அப்போது 1,4 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1லேருந்து 4னா 4 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. அதேமாதிரி ஸ்டெப் வேல்யூ அப்படின்னா என்னென்னா இப்போ 1, 2, 3, 4. இப்போ ஸ்டெப் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் 1,4,2 எடுத்துக்கிறேன். இங்கே 2ன்றது ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூன்றது நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போ 1 எடுத்துக்கிட்டோம், 2 விட்டுணும், 3 எடுத்துக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் 1 வரும், 3 வரும், 4 ஸ்கிப் பண்ணிடணும். சரிங்களா. ஸோ ஸ்டெப் வேல்யூன்றது பொசிஷனை விட்டுணும். இது வந்து 1 அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் வர்றதா ஸ்கிப் பண்ணிடணும். அப்புறம் தேர்ட் வேல்யூ எடுத்துக்கணும், 4th வேல்யூ நம்ம ஸ்கிப் பண்ணிடணும், அப்புறம் 5th வேல்யூ எடுத்துக்கணும், 6th வேல்யூ ஸ்கிப் பண்ணிடணும். இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ஸ்டெப் வேல்யூ. இங்கே ரேஞ்ச் ஆஃப் n கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே n ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து n வேல்யூ. ஸோ n வேல்யூ அப்படின்னா n-1. நெக்ஸ்ட் ரேஞ்ச் a,n. இங்கே ஏன்றது ஸ்டார்டிங் வேல்யூ, nன்றது n வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் a,n,sv. ஏன்றது ஸ்டார்ட், nன்றது n வேல்யூ, svன்றது ஸ்டெப் வேல்யூ. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 அப்படின்னா n-1 4. அப்போது 0 1 2 3 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1,5ன்றது 1ல் ஸ்டார்ட் ஆகுறதுனால we have taken 1 here. ஸோ 1 2 3 4. here 1, 8, 2. I already told you 2 means second step value. ஸோ இங்கே நம்ம செகண்டாக வர பொசிஷனில் வர நம்பரை ஸ்கிப் பண்ணிடணும். அதனால் 1 3 5 7. we should not take 8 ஏன்னா
8 minus 1 7, அதனால் 7 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். Next range of 0, 7 போது we have to start from 0 and end with n minus 1, that is 6. So இங்கே for I in 1 4 7 இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது வந்து லிஸ்ட்டு. ஸோ கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன ஆகும்னா 1 4 7 தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதே வந்து நம்ம டப்பில் கொடுத்தாலும் நமக்கு அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். லிஸ்ட்டு நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னுன்றது இங்கே மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார் சிஹெச் இன் டாட் பிஒய், ஓகே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தனாலும் நம்ம வேர்ட்ஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் 1, 10 போது 1ல் ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஹாய்னு பிரிண்ட் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும்? 9 டைம்ஸ் நமக்கு இது மாதிரி பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஈஸி தான், நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் அண்ட் ஃபார் லூப் வித் எல்ஸ் கிளாஸ். ஸோ இப்போது ஃபார் லூப் கூடவே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வரும். எப்படி while கூட while else வருதோ அதுமாதிரி ஃபார் கூட ஃபார் எல்ஸ். இங்கே ஃபார் எல்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார் லூப்ஸ் ஆல்சோ மே ஹாவ் the optional else class. So இதில் for where in group இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் தான் அது கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த ஃபார் லூப் இருக்கிற வேர் இன் குரூப்ன்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னு நம்ம பார்க்கும்போது இப்போது ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 9. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 9 சொல்லும்போது நமக்கு இங்கே என்ன ஆகும்னா 0லேருந்து 9 - 1 வந்து 8. ஸோ 0லேருந்து 9 - 1 8. ஸோ 0ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ, 8ன்றது எண்ட் வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வேல்யூ வரைக்கும் வரும். நமக்கு இப்போ எடுக்கும்போது ஸ்டார்டிங் நம்ம என்ன எடுப்போம்னா 0 தான் எடுப்போம். ஸோ 0 இன் ரேஞ்ச் ஆஃப் 9 எஸ் 0 வந்து 9 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் எக்ஸ் வரும். ஸோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ வந்து நமக்கு 0ன்றது எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா. ஸோ 0 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1 இன் ரேஞ்ச் பார்க்கும். ஸோ பிரிண்ட் 1. ஸோ அது மாதிரி எல்லாமே கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போது நமக்கு 8 வரும். ஸோ 8 இன் ரேஞ்ச் 8 இருக்குது. இப்போ மறுபடியும் 9 போகும். 9 இன் ரேஞ்ச் 9 கேட்கும். ஸோ அந்த ஆன்சர் வந்து ரேஞ்சுக்குள்ளே 9 வந்து இல்லை. அதனால் எல் ஸ்டேட்மெண்ட்டில் y ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற மாதிரி நமக்கு வரும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த 9ன்ற வேல்யூ yக்குள்ளே ஸ்டோர் ஆகும், ஒய்ன்ற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். கடைசியாக பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ 9ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 போது 0ல் ஆரம்பிச்சுட்டு n - 1 போது 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ண போகிறோம் 0லேருந்து நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் 10க்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்சைட் லூப், ஏன்னா அந்த 0ன்றது 10க்குள்ளே இருக்குது, அதனால் 0. 1 இருக்கா, 1 இருக்கும், 2 இருக்கும், 3யும் இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்குது, 8 இருக்குது, 9 வரைக்கும் இருக்கும். இப்போ 10 இன் ரேஞ்ச் ஆஃப் 10 போது 10 வராது, அதனால் எல்ஸ் பார்ட்டில் போகும். லூப் இஸ் ஓவர் நவ். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அந்த ஃபார் லூப் வந்து நமக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால எல் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஐ இஸ், கடைசி நமக்கு என்ன வேல்யூ வந்தது 9 தான் ஃபைனல் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஃபார் வித் எல்ஸ் லூப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் வைல் லூப். ஸோ இங்கே ஃபார் வந்து பார்த்தோம்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனோடு யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்டார்ட் எண்டு ஸ்டெப் வேல்யூவோடு யூஸ் பண்ணுவோம். பட் வைலில் வந்து ஒன்லி கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த லூப் வரும். அதே மாதிரி வைல் லூப்லையும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த லூப். ஸோ இதுதான் வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் தென் வைல் லூப்.
ஸோ நெஸ்டட் லூப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெஸ்டட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நெஸ்டட் லூப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இன்னர் லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்னர் லூப்பும் கரெக்டாக இருக்கும்போது பாடி ஆஃப் இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து நெஸ்டட் லூப். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நெஸ்டட் வைல் ஸ்டார்ட் பண்ணுறோம், வைல் ஸ்டாப் கொடுக்குறோம். இப்போ ஜே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே சமயத்தில் கண்டிஷன் வைல் ஸ்டாப்புக்கும் போகும். இது ட்ரூவாக இருக்கிறதுனால பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்டெப்புன்றது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த வைல் ஸ்டாப்ன்றது ஃபால்ஸ் ஆகும்போது நமக்கு அவுட்டர் லூப்பில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, இங்கே இந்த வைல் ஸ்டாப்ன்றது ஃபால்ஸாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வைல் ஸ்டாப் அவுட்டர் லூப்பில் வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அவுட்டர் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் நெஸ்டட் ஃபார் அண்ட் தென் நெஸ்டட் வைல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் நெஸ்டட் லூப் இங்கே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6. ஸோ 1 எடுத்துக்கிறோம் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ 5 எடுத்துக்கிறோம். இப்போது 0லேருந்து ஆரம்பிக்க மாட்டோம், 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஸ்டார்ட் வேல்யூ 1 தான். ஸோ 1 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. அப்போது செகண்ட் லூப்புக்குள்ளே போகும் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6. இதுலேயுமே 1 இருக்குன்றதுனால நமக்கு இந்த பிரிண்ட் ஆஸ்ட்ரிக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆஸ்ட்ரிக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது 5 டைம்ஸ். அதுக்கப்புறமேட்டா மறுபடியும் அந்த ரேஞ்ச் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 1 to 5ன்றதுனால 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது மாதிரி ஸ்டார் பேட்டர்ன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ன்றது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நேம்லேயே இருக்குது. ஜம்ப்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தாவ போகிறோம், ஸோ குதிக்க போகிறோம். ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ரோக்ராம்ஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராமோட கண்ட்ரோலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ மீன்ஸ் these are used to alter the flow of a loop, like to skip a part of a loop or terminate the part of loop. நம்ம கண்ட்ரோலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றுறதுனால it is used for alter the flow of a loop. ஸோ ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ கண்ட்ரோலையே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்டர் பண்ணுறோம். அதாவது நமக்கு தேவைப்பட்டால் அந்த பார்ட்டிலேருந்து அதை ஸ்கிப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு நம்ம மாற்றுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணுறோம், அப்படி இல்லைனா டெர்மினேட் பண்ணுறோம். ஒரு லூப்பையே நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், டெர்மினேட் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் உங்களோட புக்கில் பிரேக் அண்ட் கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாஸ் இஸ் நத்திங் பட் இட் வில் நாட் டூ எனி ஃபங்க்ஷன் இன் யுவர் ப்ரோக்ராம். ஸோ we are going to learn about break and continue alone. So what is mean by break statement? It is used to terminate the loop. ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதை டெர்மினேட் பண்ணுறது தான் இந்த லூப் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. ஃபார் வேல் இன் ஸ்ட்ரிங். இப்போது வேலோட வேல் வந்து பார்த்தோம்னா எப்போயுமே ஸ்ட்ரிங்கும் போது நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுப்போம். ஸோ எஸ்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5. இப்போது 0 இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எஸ், 1 இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டி, 2 வந்து ஆர், 3 வந்து ஐ, 4 வந்து என், 5 வந்து ஜி. இப்போது 0 வேல் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 0 தான் ஆரம்பிப்போம். அதனால் 0 கொடுக்குறேன். இப்போ 0 இன் ஸ்ட்ரிங் எஸ் வந்து இப்போ 0ல் வந்து எஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ 0 வந்து இங்கே பார்த்தோன்னா எஸ். இப்போது வேல்யூ வந்து எஸ்ஸான்னு பார்க்குறோம். இஃப் வேல் ஈக்குவல் டு 1. இப்போ வேல்யூவோடது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ எஸ். ஸோ எஸ் ஈக்குவல் ஐயான்னு பார்க்குறோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால் நமக்கு என்ன ஆகுனா பிரிண்ட் வேல்யூவில் எஸ் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போது வேல்யூ 0லேருந்து இப்போ 1ஆக மாறுது. இப்போ 1 போது டி ஈக்குவல் டு ஐயா இல்லை. அதனால் மறுபடியும் டி வந்து பிரிண்ட் வேலில் டி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வேல்யூ 2ல் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. ஆர் ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்குறோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஆர் வந்துடுச்சு. இப்போ ஐ வேலோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3, 0, 1, 2, 3. ஆமாம் 3. இப்போது 3ல் என்ன வேல்யூ இருக்குது, ஐ இருக்குது. இப்போ ஐ ஈக்குவல் டு ஐயா
கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால் நமக்கு என்ன ஆகுது, ட்ரூவாக இருந்தால் பிரேக்குள்ளே போகும். ஸோ பிரேக்குள்ளே போகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எனக்கு ஃபைனலாக ப்ரோக்ராம் த எண்டுன்னு வரும். ஏன்னா நான் இந்த லூப்பை நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் பண்ணிட்டேன், டெர்மினேட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வேறு ரிமைனிங் லெட்டர்ஸ் எதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஐயோட என்னோடய லூப் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா it is used to skip all the remaining statements in the loop and move controls back to the top of the loop. இங்கே நம்ம கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணோன்னா என்னோடய கண்டிஷனை டாப்பில் போயிட்டு பாஸ் பண்ணுறேன். சேம் தான், 0 இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கிறேன், எஸ் இருக்குது, எஸ் ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்குறேன், கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால் எஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து 1 இண்டெக்ஸ் வேல்யூ, அதனால் டி இருக்குது, டி ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்குறேன், கண்டிஷன் ஃபால்ஸ், டி பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆர் பார்க்குறேன், கண்டிஷன் ஃபால்ஸ், ஆர் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஐ பார்க்குறேன், கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, அப்போ ஐ ஈக்குவல் டு ஐன்னு வரதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐன்னு வரும்போது நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய கண்ட்ரோலை இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போது வேலோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா இப்போ 0 1 2 3 4 4ல் என்ன இருக்குன்னா n ஈக்குவல் டு ஐயா. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால் பிரிண்ட் பண்ணுறேன். மறுபடியும் லாஸ்ட் லெட்டர் ஜி இருக்குது, ஜி ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்குறோம், கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ பிரிண்ட் பண்ணி கடைசியாக என் பண்ணுறோம். ஸோ கண்டினியூன்றது என்னென்னா எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கண்டிஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளோட கண்ட்ரோலை வந்து கண்டிஷனை வந்து பிகினிங்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ பார்த்துட்டோம். பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட சிலபஸில் இல்லை, பட் பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்றது ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன பண்ணால் திஸ் ஸ்டேட்மெண்ட் டஸ் நத்திங், இதோட ஒர்க்குன்றது இதில் எதுவுமே இல்லை. பிரிண்ட் எல்லாமே பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இங்கே எஸ் டி ஆர் ஐஎன்ஜி இதில் என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது வித் பாஸோட. ஸோ இட் கேன் பி யூஸ்ட் when a statement is required syntactically but the program requires no action. ஸோ இதில் எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது இந்த பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தோம்னா பிரேக் அண்ட் கண்டினியூ மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். பிரேக்குன்றது ப்ரோக்ராமே ஸ்கிப் பண்ணிவிடும், கண்டினியூன்றது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோலை வந்து பிகினிங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் சாப்டர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.